என்ன பிரியாணி டீ போட்ட? காக்கா பிரியாணியா போட்ட எங்களுக்கு? காக்கா பிரியாணியா? சொல்லுடி, வாயை பொளந்துட்டு நிக்க. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? சொல்லு. நாத்து காக்கா பிரியாணியா போட்ட? இல்லவா இல்ல நீ. பின்ன அவ சொல்லுதா? அடியே என்ன பார்த்து பதில் சொல்லுடி. அட பாவி மக்கா, நாத்தனாருக்கு காக்கா பிரியாணி போட்டாளா? ஆனா எங்க அம்மையும் காக்கான்னு கத்தி கத்தி செத்து போயிரும் போல இருக்கு. நல்ல வேளை ஆஸ்பத்திரியில போய் ஒரு ஊசிய போட்டோம், அதனால கொஞ்சம் கட்டுக்குள்ள வந்திருக்கு. இது என்னடா கொடுமையா போச்சு. காக்கா பிரியாணிய போட்டு காக்கா மாதிரி ஆயி நாங்க ஊர் ஊரா பறந்து போயிருவோன்னு ஒரேடியா ஒளிஞ்சு போயிருவோன்னு நினைச்சே நீ. அது மட்டும் நடக்காது டி, அது மட்டும் நடக்காது. நான் ஒரு உண்மையே சொல்லுதே, இந்த பிரியாணிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல. என்னது சம்பந்தம் இல்லையா? வந்தோம்னா என்னடி வாயில வட சுட்டுட்டு இருக்க? கலர் கலரா ரீல் வர விட்டுட்டு இருக்கியா? நோ ஆயில் பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணி, ஸ்பெஷல் பிரியாணின்னு என்னென்னவால வாயை விட்ட. உண்மையே சொல்லிருதே, உங்க அண்ணன் தான் கடையில போய் ஸ்பெஷல் பிரியாணின்னு பிரியாணியை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதான் நான் உங்களுக்கு போட்டேன். அடியே பொய் முட்டை, என்ன செய்தேன்னு மட்டும் பாரு. நீ எதுக்கு என்ன தடுக்க? உன் நாத்தனாகாரிய இன்னைக்கு நான் அடிக்காம விட மாட்டேன். அடியே திமிரு பிடிச்சவள, ஒத்த விரல வச்சிருட்டி என் நாத்து மேல. பாரு, பிரச்சனை உனக்கும் எனக்கும் இல்ல. அவ என்ன செய்தான்னு உனக்கு தெரியாது. எதுவா இருக்கட்டும், வாயால பேசு. கையை நீட்டுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நடக்குது வேற. பாரு, உண்மை தெரியாம என்கிட்ட சண்டைக்கு வராத. அவ சிக்கனை வாங்கி உங்க வீட்ல கொண்டு ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு காக்கா வடிச்சு காக்கா பிரியாணி போட்டுருக்கா. நீ நான் அப்படி செய்யல, நீ உண்மையிலே அப்படி செய்யல. அது உண்மையை சொல்லிரு, உன்னை காப்பாத்துவேன். அண்ணி, நான் சொல்லதெல்லாம் உண்மை உண்மை உண்மை. எனக்கு சிக்கன் பிரியாணிலாம் செய்ய தெரியாது பத்தேல. இவளுக்கு வேற சாப்பாடு போடணுமா? எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதுன்னு சொன்னா ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மனுஷன்ட்ட சொன்னேன். அவரும் ஏடி நீ நல்ல பேர் எடுக்க, நான் சிக்கன் பிரியாணியை வாங்கிட்டு வரேன், குத்துப்பொடியில வச்சு கொண்டு வந்தது தெரியாம நீ ஒரு பெரிய வாழையில போட்டு அவளுக்கு பரிமாறி நீ செஞ்ச மாதிரி அப்படின்னு சொன்னாரு. அதுதான் நீ நானும் செஞ்சேன். தங்கச்சி, என்ன நீ என்ன சொல்ல போற? தங்கச்சி என் பொண்டாட்டி அப்பாவி, அவளை ஒண்ணு செஞ்சிடாத. அதான் என் பொண்டாட்டிக்கு ஐடியா கொடுத்தேன், பிரியாணியை நான் கடையில வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி. என் ஃப்ரெண்டு தான் புதுசா கடை திறந்திருந்தான், 50 ரூபாய்க்கு ஸ்பெஷல் பிரியாணி தான். நானும் அடிபடி போட்டு வாங்கிட்டு வந்தேன். நீங்களும் நல்லா தானே இருக்குன்னு தின்னியா? கடைசியில தான் தெரிஞ்சது, ஆஸ்பத்திரியில போய் நீங்க ஊசி போட்டுட்டு வந்த பிறகு உங்க பின்னால போய் கேட்டேன். டாக்டர் எல்லாத்தையும் வெலா வரியா புட்டு புட்டு வச்சு விட்டாரு. போட்ட சத்தத்துக்கு காரணம் காக்கா பிரியாணின்னு. உண்மையை சொல்லுதியா பொய்ய சொல்லுதியா? தங்கச்சி வாங்கிட்டு நான் போய் சொல்லணும்னா என்னைக்கு நான் வாங்கிட்டு போய் சொன்னேன்? உண்மையிலே இது உண்மை. என் பொண்டாட்டி பொண்ணு பிரியாணி இல்ல, நான் சிக்கனும் வாங்கி கொண்டு கொடுக்கல. அடியே எவட்டி வா திரும்புட்டி. செடி பொண்ணுதான் அப்படி திரும்புன்னு சொல்லுதா? எம்மா இவ்வளவு ஒண்ணு கூடிச்சாலும் போல இருக்கமா, ஒரு மாதிரிலாம் கூப்பிடுதா. எடி காது கேக்குவானடி? காது அவிஞ்சு போச்சா? டமரமாயிட்டா? செடி என்னன்னு கேளுடி, இல்லன்னா காதே கேட்கலன்னு சொல்லிடுவாள் வட்டி. 4 முடி இந்த முட்டையை பிடிங்க. ஆகா, நாட்டுக்கோழி முட்டை நம்ம கையில. சண்டை முடியதுக்குள்ள ஒன்னொன்னையா உடச்சு வாயில ஊத்திடணும். சின்ன பொண்ணு கேட்டா சண்டையில முட்டை மண்டைய போட்டுட்டு சொல்லிடணும். 4 முடி ஒத்த முட்டை கீழே விழுந்துச்சு, மண்டையை உடைச்சு போடுவேன். இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. சின்ன பொண்ணு பத்திரமா நான் வச்சுக்கிடுவேன். என்னடி ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு வர? அதான் உங்க அண்ணன் சொன்னார்ல எல்லாம் உண்மையையும். அதுக்கப்புறம் என்ன பெரிய படையப்பா நீலாம்பரி நினைப்போ? பாரு, தேவையில்லாம என்கிட்ட பேசாத. உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டேன். வீட்டுக்கு வா. நான் வர மாட்டேன். நான் எதுக்கு வரணும்? நாத்து வீட்டுக்கு போ. இப்படியேப்பட்டவ இருக்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன். நீ எங்க வீட்டை விட்டு இவ என்னைக்கு வெளியே போறாளோ அன்னைக்கு நான் என் வீட்டுக்கு போய்கிட்டே. பாரு, அவ உன்னை கைய வாங்கிட்டு அடிக்க வந்த பத்தியா? அப்ப நான் தடுத்துருக்க கூடாது, போடன்னு போட விட்டுருக்கணும். நீ இப்படி சொல்லுதியா? என்னடி இதை வச்சுக்கிட்டு எங்க வீட்டுல வந்து டேரா போடலாம்னு நினைச்சியோ? தொலைய வச்சு போடு. என்ன இந்த பிரச்சனை சாக்கா வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வரேன் ஆத்தா வீட்டுக்கு வரேன்னு சொல்லி பொட்டியை தூக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, பொட்டியோட உன்னை வச்சு ஆத்தோட தூக்கி போட்டு அனுப்பிடுவேன். பாரு, இழுவனு வச்சுக்கோ, கூட்டிட்டு போய் குத்துன்னு குத்தி கூட பாத்துக்கோ. இருக்கிறது அந்த மரியாதை ஏறி மரியாதை கட்டு போயிடாம நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எப்ப தெரியுமா? நீ நேர்மையா இருக்கும்போது. தேவையில்லாம அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்லி பொட்டி கட்டிட்டு வரும்போதுதான் எனக்கு கடும் கோவம் வரும். அப்பதான் நான் யாரா மாறுவேன்னு எனக்கே தெரியாது. பாரு, இந்த விஷயம் நம்மளோட இருக்கட்டும், காதை வச்ச மாதிரி இருக்கட்டும், மூஞ்ச சிரிச்ச மாதிரி வைக்கி. நாத்தனக்காரி முழிச்சு பாத்துட்டு இருக்கா. அவ எப்போ பிரச்சனை வரும்னு காத்துட்டு இருக்கா உன்னை தூக்கி போட்டு நொறுக்கிறதுக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு நாத்து, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா அடுத்த ஆளு ஒன்னு அடிக்கிறதுக்கு நான் ஒரு நாள் விட மாட்டேன். அதை மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. இது போதும் அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. பாரு நாத்து, எதுக்கும் பயப்படாத, நேர்மையாயிரி உண்மையாயிரி. நாத்து, யாராவது உன் மேல விரல வைக்கணும்னு நினைச்சா கூட பின்னால பாரு பெரும் படம் இருக்கு.
எடி பாரடி சொன்ன மாதிரி பெரும் படையோட தான் நிக்காள்வா. நம்ம 2 பேர் தான் நிக்கோம். பையனகோலி உனக்கு பையன் இருந்தா ஓடு பூரா பாத்து. என்கிட்ட இந்த ஜோலியெல்லாம் வச்சுக்கிடாத. பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வைக்காதேன்னா. அப்படியா? ஒரு நிமிஷம். செல்ல தாயி தெருல வா மர்ம சத்தம் ரொம்ப கேட்க மாதிரி இருக்கு. யார்கிட்ட சண்டை போடுதான்னு தெரியலையே. இக்கா ஆமாக்கா என் மர்மதான் இந்த நீலாபரி கிடக்கல. அவ கூட சண்டை போட்டு நடக்கக்கா வாக்க போவோம். இல்ல தாயி நில்லு நானும் வரேன். 1 2 3 ரகட் கேர்ள்ஸ். எடி ஓடிரும் வாடி. உனக்கு பையன் இருந்தா ஓடு. நான் ஒண்ணு ஓட மாட்டேன். எதுக்கு ஓடணும்னா நான் என்ன தப்பு செஞ்சேன்? எடி அவ சொன்ன பத்தியா என் நாத்து மேல ஒரு கை விரல் பட்டாலும் அவ்வளவுதான் நடக்குது. வேற என்ன நீ வேற அவளை கையை அடிக்கிறதுக்கு வாங்கின அவ்வளவுதான். உன் கையை எடுக்க போறாள்வோன்னு நினைக்கே 3 பேரும் சேர்ந்து வாரிலாலே அடிச்சு நம்மள வடக்கி நீக்கி பத்து போறாள்வா. அதுக்கு முன்னாடி இருந்து எஸ்கேப் ஆயிரும். நான் போறேன் நீ அடி வாங்கி சாவு. ஐயோ முன்ன வந்துட்டாள்வா. நீலாம்பரி தப்பிச்சிரு. உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. கொஞ்சம் லேசா பாரு. பேய்ச்சாலோட்டி இல்ல கண்ணு கட்டுன தூர வரைக்கும் அவ்வளவு இல்ல. எம்மா யானைப்பட குதிரைப்பட அந்த பட இந்த பட ஏன் சொறி பட கூட கேள்விப்பட்டிருக்கேன். இயல் படைய இப்பதாம்மா பாக்கேன். என் வாழ்க்கையில இப்பதான் பாக்கேன். ஏய்யா எப்பா எனச்சாலே கதிகலங்கம்மா. எதுக்கு படுத்துட்டு நான் நம்ம ஊருக்கே போறேன். நீ வரியா? எதுக்கு ஊருக்கு போனுங்க? எதுக்கு போனோம்? எடி இங்க இருந்தோம்னு வச்சுக்கியா ஒத்த நேரம் சாப்பாடு போடுறதுக்குள்ள நம்மள காக்காவா மாத்திர பார்த்தா கொஞ்சம் நல்ல நம்மள மூட்டை பூச்சி ஆக்கி காலில் போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கி எடுத்தாலும் எடுத்துருவா. எடி வாட்டம்லாம் இங்க செல்லாது போல இருக்கு. வாட்டத்தெல்லாம் இங்க இவ்வளோலாம் சேர்ந்து அடக்கி போடுவோம் போல இருக்கு. அதெல்லாம் நம்ம ஊர்ல தான் வச்சுக்கணும் போல இருக்கு. அதான் சொல்லுதே வாட்டி போவோம். ஓ மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவரே இழுத்துட்டு ஊரை பார்த்து போய் சேருவோம். வாட்டி பேசி முடிச்சிட்டியா? அப்படி பின்ன மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டை கொளுத்து சொல்லுதியா? என்னடி சொல்லுத? அவள்லாம் ஒரு ஆளு. அவளுக்கு பயந்துகிட்டு நம்ம வீட்டை விட்டு ஓடணுங்க. அவளுக்கு நீ வேணா பயப்படலாம். நான் ஒண்ணும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அவ சுண்டு விரலால கூட என்ன அசைக்க முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். வந்த வேலையை முடிக்காம திரும்பி போக மாட்டேன் இந்த நீலாம்பரி. பாருங்க மொட்டை தலையே ஏதோ சாடிச்ச மாதிரில உட்கார்ந்து ஈனி சிரிச்சிட்டு இருக்காரு. இருமா இரு இப்போ வரவேறல ஓமருக்கு இருக்கு இன்னைக்கு திருளா. நான் என் போக்குல இருந்தேன். நல்ல பேர் வாங்கி தரேன் நல்ல பேர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பிரியாணியை வாங்கி போட்டு உசுர வாங்கி போட்டார. வீட்டுக்கு வாருவை கண்ண 2 நோண்டி காக்காக்கு போட்டு போடுதே. அங்கன இருந்து அந்தால ஓடி வந்துட்டேன். எங்க அம்மாட்ட கூட 2 வார்த்தை பேசல. முக்கியமா இந்த விஷயத்தை எங்க அம்மாட்ட சொல்லணும்ல. சொன்னாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் மனசு. பாட்டு பாடிட்டு எங்க அம்மா எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. போன் எடுக்க மாட்டேங்கல. என் பிள்ளைய போட்டு இந்த பாடு படுத்தாலும் பாடுவாவியா? காலம் போன காலத்துல பாட்ட பாருங்களாம். ஏடிய மக்கா உனக்கு மட்டும் அப்படி இப்படி பிரச்சனை வீடு தேடி வருது. பிரச்சனை தேடி வரதானே செய்யும். எடி யாமட்டி அனக்கம் கேட்ட மாதிரி பியாசுடி. எம்மா அந்த கூறுகட்ட குக்கர் சொல்லுது. எடிய மக்கா இந்த சத்தமே கேட்க மாட்டேங்குது. இந்த பீக்கர்ல போடுதேனா? என்னது பீக்கர்லையா? யாரட்டி கூறுகட்ட குக்கருங்க? பெரிய கூறுகட்ட குக்கரு என் மாமியாரி. சின்ன கூறுகட்ட குக்கரு என் நாத்தனாரி. அது இருக்கட்டும் டி வாடி ஒனல் விள. எடி வீட்டுக்கு வந்தாலுல அங்க என்ன சொன்னாலுவான்ட்ட? அம்மா அம்மா எங்க வீட்ல கொடுமை நடக்குமா கொடுமை. என்னது கொடுமை நடக்கா? இவ கொடுமைப்படுத்தாம இருந்தா சரிதான். என்ன மக்கா சொல்லுதா? கொடுமை நடக்கா? யாரட்டி உன்னை கொடுமைப்படுத்தா? ஓ மாமியாரி நாத்தனா இருந்தானே. நல்லா தாங்க முடியலம்மா. எல்லாம் என் தலையெழுத்து. காலையில எந்திரிச்சு காப்பியை போட்டு புருஷனுக்கு கொடுக்கணுமா? வீடு தூக்கணுமா? தொடக்கணுமா? பாத்திரம் பண்ணதை கழுவணுமா? என் துணியை நானே துவைக்கணுமாம்மா? போதா குறைக்கி சோத்த பண்ணி ஒரு ரசமாவது வைக்கணுமா? மக்கா பொறுத்தது போதும். பொங்கி எழுந்துருட்டி. இப்பவே உன் மாமியா கறியையும் ஒரு நாத்தனா கிடக்கல்ல அவளையும் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொண்டு வச்சு நொங்க எடுக்க சொல்லுவோம் டி. இப்பவே வா கம்ப்ளைண்ட் கொடுப்போம் வாட்டி. ஏத்தே மர்மல கேட்டியா? அந்த 2 ராட்சசிகளும் என் மோவல பட்டு கொடுமையா கொடுமைப்படுத்துதாள்வலாம். அப்படி என்னத்தை கொடுமைப்படுத்தாவோ? வீட்டை தூக்கணுமா தொடக்கணுமா பாத்திரம் பண்டத்தை கழுவணுமா அவ துணியை அவளை துவைக்கணுமா இந்த ஒரு சுவாத்த பொங்கி ஒரு ரசத்தையா வைக்கணுங்களாம். அது இருக்கட்டே நீங்க என்ன ஐடியா கொடுத்தீங்க அதுக்கு? நான் சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு புடிச்சு கொடுப்போம் 2 ஏத்தே அப்போ முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுக்க வேண்டியது உங்களை தான்.
என்ன மர்மலை இப்படி சொல்லுத? பின்ன என்னமா, வீடுனா துடைக்கணும் தூக்கணும், நம்ம துணியை நம்ம துவைக்காம பக்கத்து வீட்டுக்கார ஆள வந்து துவைச்சுறோம். உங்க மொபைலுக்கு சோத்த வாங்கி ஒரு ரசத்தை வைக்க முடியாதாக்கும். இந்த வீட்டுல அதே வேலையை தான் நானும் பாக்கேன். அப்போ நீங்களும் போய் என்ன கொடுமைப்படுத்தாதுன்னு அர்த்தம். என்ன மர்மோலன்ட்டு உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள வச்சு நொத்திய கலத்தினோம்னா உங்க மொபைல் சரி வந்துருவா. இந்த அறவை கெடுத்தன மாட்டி எதையாவது அட்வைஸ் சொல்லுதேன், அதை சொல்லுதேன், இதை சொல்லுதேன், எதையாவது போன போட்டு உங்க மொபைலுக்கு சொல்லிட்டு அங்கேதான் அவன் சண்டை போட்டுட்டு இங்க வந்தா அதுக்கப்புறம் உங்க 2 ஏரியும் எங்கேயாவது பத்தி விட்டுற பாத்துக்கோங்க. ஒழுங்கா இருக்கவளையும் இருக்க விடாம ஆக்குது நீங்க தானே. சாரி மர்மலை, இனி இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன் என் மவளுக்கு. சரி வாங்க, கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், அவிச்ச முட்டையும் வச்சிருக்கேன், வந்து தின்னுங்க. ச்சே, என்ன பாடுபடுத்தாலும் 2 பேரும். என்ன அடக்கவே காட்ட மாட்டேங்க? எப்பவுமே போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இடி போன வைக்க போறீ இல்லனா கல்லத்துக்கு மண்டவக்கல போட்டுரு இங்க இருந்து. அம்மா, அண்ணன் எப்போ வருவாங்க? ட்ரெயின் ஏறிட்டானா அப்ளே? நாளை காலையில வந்து சேர்ந்துருவானா. இங்க பேசிக்கிட்டே அங்க கத்தி வச்சு இந்த கேரட் வெட்டதுக்குள்ள உன் கையை வெட்டிட்டு போயிராத. பாத்து எடுத்து வெட்டுமாக்கா. நான் பாத்துதாம்மா வெட்டுவேன். இடி அவளங்க அவ வேற என்ன பண்ணுவா? அவ எப்பவும் போல போனை தான் பாத்துட்டு இருக்கா. என்னடி சொல்லுது, போனை பாத்துட்டு இருக்காளா? என்கிட்ட கேட்டு தலைவலிக்கு கொஞ்ச நேரம் படுக்கணுமான்னு சொல்லி சொன்னா அவ அப்படிதானமா சொல்லுவா. அவ வேலைக்கு கண்ண ஒளிப்பா, வேற என்ன? நீ வேணா போய் இப்பவே பெட்ரூம்ல போய் பாரு. போறேன்டி போறேன். கொஞ்சோண்டு தேங்க திருன்னு சொன்னதுக்கு தலைவலிக்குன்னு படுத்து கிடந்தா இப்ப போனை பாத்துட்டு இருக்கா. வாரம்டி இன்னைக்கு சத்தியா செத்தா. ஐயே, பிள்ளை பாம்போல அசந்து தூங்கிட்டு இருக்கு தலைவலியில. கேட்டி ஜோனி இங்க வாட்டி. என்னம்மா அவ செல்வன பாத்துட்டு இருக்கா? மண்ணா கட்டி என் பிள்ளை பாம்போல படுத்து கிடக்கட்டி. அது என்ன சொன்ன, ஒரு கப்பு காப்பி நல்லா சுட சுட போட்டு கொடுக்கணும். இது எங்கேயோ இடிக்குதே. எம்மா இரு, இப்ப நான் வரேன். என்னடா இது, நம்ம வரும்போது போனை தான் பாத்துட்டு இருந்தா. பாத்தேடி என் பிள்ளைய எப்படி பாம்போல தூங்கிட்டு இருக்குன்னு. நீ என்ன சொன்ன, செல்ல பாத்துட்டு இருக்கா, செல்ல நோண்டிட்டு இருக்கான்னு. என்னடா இது, இம்மா ஒரு நிமிஷம் இரு. ஏடி தூங்குதோட போய் என்னடி பண்ணிட்டு இருக்க? சிறையா இருக்கம்மா, சும்மா இருட்டி. அவளை தொந்தரவு பண்ணாட்டி சும்மா இரு. ஆகா, பாட்டு சத்தம் கேக்கு. சொல்லு சொல்லு, ஒரு வார்த்தை கேட்க. ஏற்கனவே கண்ணாடி வேற போட்டிருக்கு. லட்சணத்துல பார்வையை முடிட்டு கூட கொஞ்சம் பாக்கா. அம்மா கண்ணு கூட கொஞ்சம் அமைச்சு போவதுக்கு தானே. இடி பார்க்க மாட்டேன்னு சொல்லு, அப்பதான் அம்மா அடிக்க மாட்டா. ஈ குச்சி, உன்னால தான் அம்மா என்ன அடிக்கா? நீ தானடி அம்மாட்ட போட்டு கொடுத்த. ஆமா, நான் தான் போட்டு கொடுத்தேன். இப்ப அதுக்கு என்ன? நீ மட்டும் வயாம ரிமோட் எடுத்து ஒளிச்சிப்பில்ல, அதுக்கு தான் அந்த அடி. அடிச்சு நல்லபடியா வருவியான்னு பார்த்தா இப்படி செல் எடுத்து நோண்டிட்டு இருந்த என்னத்த அடி. 2 பேரும் ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்கடி. இடி சோனி, அம்மா அடிச்சது எனக்கு வலிக்கலையே வலிக்கலையே. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? எம்மா இடி, இன்னைக்கு செத்த நீ. புஷ்பா அண்ணா வாரேன். எடின்னா என்னதுங்க இது, கவரா வாங்கிட்டு வந்திருக்கியா? எடி பிள்ளைகள் அன்னைக்கே கொத்து புரோட்டா கடிச்சு, அதான் கொத்து புரோட்டா உங்க எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தந்தூரி சிக்கன் ஒண்ணு எங்க அம்மைக்கு ரொம்ப பிடிக்கும் பத்தியா, அவளுக்கு தனியா ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சேர்த்து எல்லாரும் சாப்பிடுங்கண்ணா. இல்ல, உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எம்மாடியே, என் மாமா வந்த பின்னாலே வந்துருன்னு நினைச்சு வந்தா இப்பவும் இவ எதுக்கு கோவத்துல இருக்காள தெரியலையா? இடி யாபட்டி பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்தேன், ஆசையை கடிச்சுவல்ல. அதுக்கு அன்னைக்கு கடிச்சுவா, இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என்கிட்ட ஒரு போன் போட்டுட்டு கேட்டுட்டு வாங்கிட்டு வரலாம்ல. யா என்னாச்சு? இங்க சப்பாத்தி போடுறதுக்காண்டி மாவுல பேசஞ்சு எடுத்து காய்கறியை நான் நறுக்கி எடுத்து வச்சாச்சு. புறவு இதை என்னத்த செய்ய? அந்த சப்பாத்தி மாவு எல்லாம் வம்பால கிடக்கும். இல்ல தாயி, இதுதான் சரியான சமயம், உள்ள சாடிரு. இல்ல ரசப்பா, இவ்வளவு நேரம் எங்க சுத்தி போட்டு இப்ப கரெக்டா மோவ வேற நேரத்துல வந்து சேர்ந்துருக்குல. எப்படியாப்பட்ட கிழவி. என்னம்மா என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்க என் மருமகளை பத்தி? என்னம்மா யாமா யா கோவத்துல இருக்க? இல்ல, என் மருமக வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு சப்பாத்தியும் குருமாயும் வச்சிருக்கா. உனக்கு இதுக்குள்ள கொழுப்பால எல்லாத்தையும் வாங்கிட்டு போட்டிருக்க. இந்த பாரு, இனி இந்த வீட்டுல என் மருமக வைக்கிறதுதான் சட்டம். அதுபடிதான் நீ கேட்கணும். மாசம் சம்பளம் வாங்கிட்டியல? கிடைச்சிட்டுமா, இன்னைக்குதான் கிடைச்சி. இந்த இப்போதான் ஏடிஎம்ல போய் துட்டை எடுத்துட்டு வரேன். பேண்ட் பாக்கெட்ல தான் வச்சிருக்கேன், எடுத்து தாரேன். எடு. கிழவிக்கு கிறுக்குன்னு பிடிச்சு போச்சா? பஞ்சு கிழவி என்னாச்சு? ஒரு மாதிரி பஞ்சராய் நிக்க வர நிக்கி. அம்மா எப்பவும் போல நீ தானே வாங்குவ, நான் வச்சுக்கோ. அந்த சம்பள பணத்தை இனி என் கையால தொட மாட்டேன். கிழவிக்கு என்னாச்சு? நட்டு கலந்துட்டா. எப்பவும் அதிகாரம் பண்ணி அதுதானே சம்பள பணத்தை கையில வாங்கும். இன்னைக்கு நான் தொட மாட்டேங்க. ஆச்சரியமா இருக்கு. அத அப்படியே உன் பொண்டாட்டி கையில கொடுல. எம்மா நெசமாதான் சொல்லுதியா? எனக்கு ஏதாவது ஆயிட்டா? இல்ல பைத்தியக்கார பயல, குடுல உன் பொண்டாட்டிட்ட. நான் சொன்னது செய்யல. டி நான் வாங்கிக்க சம்பள பணம். ஐயா ராசா, நீங்களாச்சும் உங்க அம்மையாச்சு. அதுக்கப்புறம் புறவு பணத்தை கொண்டாந்து புடிங்கிட்டு போவியா? அதெல்லாம் நடக்கும். என்னைக்கும் போல உங்க அம்மா கையில கொடுங்க. மர்மலை என்ன மர்மலை, கையில வாங்கிக்க. நான் தானே சொல்லுவேன். இத பாருங்க, எனக்கு தெரியும் எல்லா மாசமும் நீங்க தானே வாங்குவியா. இந்த மாசம் மட்டும் என்ன? வாங்கிக்க மர்மலை, வாங்கிக்க. இது எல்லாமே உன் பக்கம் தான். நெசமாவே சொல்லுதியா? உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு
தங்கச்சி கிளவிதான் சொல்லுதுலக்கா டப்புனு வாங்கி பணத்தை வச்சுக்கோக்கா இது அப்படி சொல்லுதியோ வாங்க டப்புனு வாங்கிரு மனசு மறதுக்குள்ள பாருங்க தே, உங்க சுயநலையோட தான் தாரியா அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது கேட்க மாட்டேங்க சொல்லுதாம்ல. அம்மா நல்லதுன்னு இருக்கம்மா. நல்லா இருக்கம்ல, நான் நல்லா இருக்கேன். உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. எல்லா பிரச்சனையும் எனக்கு தானே. அவ அறுவாள் எடுத்து வெட்ட வந்தது எனக்கு எல்லாம் தெரியும். அப்படியே உயிர் பழச்சது கடவுள் புண்ணியம். துட்டு முக்கியமா உசுறு முக்கியமா? உசுறு தான் முக்கியம். பஞ்சகலவி உசுறு தான் முக்கியம். 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. 10ஆம் கிளாஸா 12ஆம் கிளாஸா இல்ல எம்பி எலெக்ஷன் ரிசல்ட். அடியே பஞ்சவர்ணம் 4ஆம் தேதி அடிக்க போது லக்கி பிரைஸ்